ஏய் சாந்தி, விறகு அடி போவோம். என்ன விரவுக்கா? எந்த காத்துக்கிறீங்க? விரவு கூப்பிடுறீங்க? வயசான காத்துல கண்ணு எல்லாம் பக்க அடையும். அடுப்புல வச்சு சோறாக்க நாங்க முடியும் நம்மளால. சாந்தி, அதெல்லாம் சிலிண்டர் எல்லாம் மறந்துட வேண்டியதாண்டி. அதெல்லாம் ஒரு காலம். இப்ப எந்த நாட்டிலயும் சண்டை நடக்குதாண்டி. அதனால சிலிண்டர் எல்லாம் வராது. அதான் நான் முன்கூட்டியே விறகுக்கு கிளம்பிட்டேன். வரியா வரலையா? என்னம்மா சொல்ற நீ? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? பொண்ணு சொல்லிச்சு விலைதான் அதிகமாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு. வாங்க போயிட்டு வரும் வாங்க. என்ன விரவுக்க போறீங்க? கொஞ்சம் கூட அங்க விரவு கிடையாது. நானும் எங்க பார்த்தாலும் சுத்தி பார்த்துட்டேன், எங்கேயுமே விரவு கிடைக்கல. எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி முந்திக்கிறாங்க. அங்க எல்லாம் அங்க சண்டை நடக்குதா, அதனால கேஸ் கிடைக்கல. அதனால எல்லா மக்களும் உஷாராயிட்டாங்க. நீங்க இப்ப போனீங்கன்னா கூட ஒரு சில்லி விரவு கூட கிடைக்காது. என்ன பண்ண போறீங்களோ? நான் வந்துட்டேன். பாத்தியா, அங்க விரவு கூட பஞ்சம் வந்து போச்சு. இனிமேட்டு அங்க விரவும் கிடைக்காது. இனிமேட்டு சரவுக்கு தான் போகணும் பழகுது நம்ம. என்னடி சொல்ற? சரவா இன்னும் இந்த காலத்துல போய் பெரிய குடும்பம் இருக்குது. நீ இப்படியே பேசிக்கினே இரு, சரவு கூட நம்மளுக்கு கிடைக்காது. நாங்க போறோம், நாங்க 2 பேருமே போறோம். வாடி நம்ம போவோம். சரி வா. இடி நானும் வரந்தே. நீதான் வரமாட்டேன்னு சொன்னல, இங்கே இரு, நாங்க போயிட்டு வரோம். இந்த சரவு கூட கிடைக்காது. அப்புறம் வா. மாமா போவோம். ஏய், இது எதுக்கு இந்த பையன்? கோழி பை பெரிய சாக்கு எடுத்துன்னு வாதான் பத்தும் உனக்கு. இது பத்தாது, வா. நீ விவரமா தான்மா இருக்கிற. இந்த போய் பெரிய சாக்கு எடுத்துன்னு வரமா. எந்த நாள்லடி நம்ம சரவு சத்திக்கு போனோம்? அந்த நாள்ல போனோம்டி. இப்ப பழையபடியா சிலிண்டர் இல்லைன்னுட்டு நம்ம இப்பயே புள்ளி நம்மள சரவு சத்திக்கு அனுப்பிச்சுது. சரவுக்கு அது விரவும் கிடைக்கலாண்டி. நம்ம சரவுக்கு போனாலும் அந்த பியம் காஞ்ச பியம் மண்சாலி பியம் கிடக்குது பாரு. தொடப்பு தலை தள்ளிட்டு வந்தேன் நானு. அந்த மாரி என்ன பண்றது, வேற வழி இல்லையா? அப்புறம் வீட்டை போனா மூஞ்ச காட்டுவாங்க, ஏசுவாங்க பேசுவாங்க. அதனாலதான் போய் வரோம். நமக்கு என்னதான் அங்க முன்ன முந்திக்குது உள்ள அது அதுல வேற வழி. பாம்பு வேற கிடக்குது போற இடத்துல. பாத்து நீ. ஐயோ பயந்து வந்துட்டேன். அதான் கூப்பிடலான்னு பார்த்தேன். சாந்தி அவ வரமாட்டேன்ட்டால. இது எல்லாத்துக்கும் பயந்தா உங்களுமா? இது வராதுமா சாந்தி. திட்டுன்னு போக கூடாது இனிமே. நம்ம மட்டும் போயிடும். சரி சரி, நாளைக்கு போமா? நாளைக்கு சரி வாங்க போய். எவ்வளவு நல்லா ஆகுது. வட்டியும் கொடுக்கல, காசும் கொடுக்கல. நாங்க என்னதான் செய்யறது? வாங்கக்குள்ள அழகா வாங்கிட்டு வாங்கி சொல்லுவா. கொடுக்கக்குள்ள ஏன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்ற? எப்படி எத்தனை நம்பி நீ கொடுப்பேன்? என்கிட்ட காசு கொடுப்பேன். நூல் வேணும். எங்க வீட்டுல என்ன திட்டுறாங்க. காசை கொடு. நான் ஊரை விட்டா போயிட்டா? அது ஊரை விட்டு போனே. நீ சரி விட்டு. நான் இங்க தானே இருக்கிறேன். எங்க போனே தெரியாது. உன் காசு வந்து சேரும். எப்ப? அடுத்த மாசம். அடுத்த மாசம் எப்படி வரும்? அடுத்த மாசம் கரெக்டா உன் வட்டி முதலுமா தூக்கி கடாசுவா. இந்த மாதிரி வழியில பார்த்து கேட்கற எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் எப்ப உன்னை பார்க்கலதான் நான் கேட்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன அசிங்கப்படுத்த கூடாது. என்னுடைய இது என்ன ஆகுறது? என் வீட்டுல எப்படி வந்து கேட்டு வாங்கினேன். அதை வாங்கிட்டாக்கா உங்ககிட்ட கும்பிடு போட்டு இருப்பாங்களா? கும்பிடு போடுறதுல என்கிட்ட காசு கொடுத்தா நான் போயிட்டு போறேன். அடுத்த மாசம் வாயை மூடிக்கின்னு போ. அடுத்த மாசம் எப்படி வரும் உனக்கு காசு? அடுத்த மாசம் ஓட்டு வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன் கேட்டா இப்ப எஸ்ஆர் படிவம் போட்டு நாங்கெல்லாம் பதிஞ்சு கொடுத்துக்கிறோம். அதனால 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு ஓட்டுன்னு கொடுக்க போறாங்க. அப்ப நான் ஈஸியா உன் காசை நானு தூக்கி கிடாச்சிருவேன். புரியுதா? அதனால நீ ஒன்னும் என்ன வந்து சேர்ல உட்காராத, அங்க உட்காராத, இங்க உட்காராத, என்ன வந்து அதிகாரம் பண்ணிட்டு போக கூடாது. புரியுதா? உனக்கு கண்டது கடன் அடுத்த மாசம் வந்து சேர்ந்துரும். நீ இப்ப வாயை மூடிக்கின்னு போய்க்கினே இரு. எப்ப கடன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அவன் நம்பி வேற கடன் கொடுத்துட்டோம். ஊரு விளக்க அவிச்சுவா பழகுதம்மா. இவகிட்ட என்னன்னு தான் நான் காசு கொடுத்து எப்ப வாங்க போறதே தெரியலம்மா. நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? இவகிட்ட கரத்தை கொடுத்துட்டேன். நான் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப கொடுமையா இருக்குது இவகிட்ட. ஏண்டி நெய்யால் மடி 1 லட்சம் கொடுக்குறாங்க?
இப்படி பேசலாம் 4 ஓட்டு இருந்தா அப்ப 4 லட்சம் அடி அவங்க வீட்டுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி பேசின்னு இருக்கிறாள் ஒரு 2 பேரும் சண்டை போட்டு. அவ கிடக்குறான் மூலமா இருக்குட்டியா அவன் என்ன ஓட்டு நம்பிக்கணும் எவன் கொடுப்பான்? 1 லட்சம் என்ன நாட்டை வித்தா கூட கொடுக்க முடியாது. ஊரை 10,000 விட்டு அப்படியா மாத்துறாவ? ஒரு கடங்காரு வந்து கேக்குறாங்க எப்படி உக்காந்து சேர்ல உட்காந்து பாரு. கொடுத்தவங்க நின்னுக்குன்னு கேக்குறாங்க, வாங்கினது உக்காந்து வரப்போதான். அதுக்கோசம் வந்து ஒரு பணம் தர போறாங்களா விட்டுக்கிட்டு உக்காந்துக்கிறான் பாரு. அதான் அவ ஏமாந்தவ. அவ எப்படி வாங்க போறாளோ அவ போறா, புலம்பிக்கணும் போறா பாரு. அவ ஏண்டி மெய்யல் மாதிரி அண்ணா ஓட்டுக்கு குடுக்குறாங்களா? யார யாரு வந்து இந்த காலத்துல வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க? அது சட்டப்படி தப்பு. தெம்பாந்தண்டி நானும் நம்ம வாங்கினாக்கா கடன் கொடுக்கலாம். நானும் தாண்டி தெம்பாந்தாங்க காய்ச்சி வாங்கிக்கின்னு. அது எப்படி தாண்டி இப்ப தெரியுது. என் ஓட்ட நான் விக்க மாட்டேன், புரியுதா? நான் எனக்கு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு நான் போட்டு போவேன். இந்த விலைக்கு விக்கிற இது பழக்கெல்லாம் எனக்கு கிடையாது. அவ வந்தால மரியாதை அவ காசு கேட்டா நான் சேர்ல உட்காந்துக்கிறேன்னா அவகிட்ட நான் வந்து கடன் வாங்கிட்டேன், நான் சேர்ல உட்காந்து போடாதா? அது நான் அவ்வளவு தென்னாட்டுல பேசிட்டு போறேன். அதுக்குதான் நான் அவளுக்கு அந்த பதில் சொன்னேன், புரியுதா? இப்ப போகட்டும். இனிமே அவ எப்படி என்கிட்ட காசு வாங்குற நான் பாக்குறேன். சரி, அப்ப ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்களே? குடுத்தா கூட வாங்க கூடாது, அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. ஆமா, குடுத்தா கூட வாங்க கூடாது, நம்ம ஓட்ட விலைக்கு விக்க கூடாது, புரியுதா? ஆமா, அந்த மைண்ட்ல இருந்து நீங்க தெளிவா ஆயிடணும். நீங்க வந்து அன்னைக்கு 4 நாளைக்கு கொடுத்து அந்த காசு செலவு பண்ணிட்டாக்கா சரியா போச்சா? வருஷம் பூரா அதை வச்சு சாப்பிடுவீங்க. நம்ம மனசு உறுத்தும், ஐயோ நம்ம அதை வாங்கிட்டோமே அவங்களுக்கு போடணும் இவங்களுக்கு போடணும் கட்டவங்களுக்கு நம்ம போட்டுருவோம். அந்த இதுவே வேணாம். அந்த காசு வாங்குற மைண்ட விட்டுட்டு, புரியுதா, நம்மளுக்கு யாருக்கு நல்லவங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு போட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த விக்கிற வேலையே வச்சு கூடாது. ஆமா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு உரிமையா கொடுக்குற ஓட்டு அது. அத விலைக்கு நம்ம விக்கவே கூடாது. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. அதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்தா போதும். இதுதான் நான் மக்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். நான் அது வரைக்கும் அப்ப பரவாயில்லடி. நீ சொன்னதே எனக்கே சொன்ன மாதிரி நான் 4 பேருக்கு சொல்லி கொடுப்பேன். நானே இப்ப 4 பேருக்கு சொல்லுவேன் பாரு எடுத்து. ஆமா ஆமா, சரி சரி, அந்த மாதிரி சொல்லணும், புரியுதா? சும்மா அவளுக்காகத்தான் நான் அந்த மாதிரி பேசினேன். அப்படியே என்ன வேலைக்கா போய் வரீங்க? ஆமா அம்மா, உங்களுக்கு 60 வயசு ஆயிட்டு இருக்குமே. 71 ஆகுதுமா. ஐயோ, 71? 71 ஆகுது. ஏன் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகலையா? எங்களுக்கு என்ன இப்போ ரிட்டையர்மெண்ட்? நாங்க சாவர வரைக்கும் எங்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. அப்படி ஒரு வேலை கூடமா இருக்குது? ஆமா, நான் காலையில எழுந்து போவேன் கொல்லிக்கு, தென்னந்தோப்புல தேங்காய் பொறிக்கு போடுவேன், மட்டை பொறிக்கு போடுவேன், இதுக்கு தண்ணி பாசுவேன், ஐயா பூஞ்சி போடுவேன். அதனால போகிறதுக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். கவர்மெண்ட் சாப்பாடா எங்களுக்கு? தனியார் சாப்பாடுமா? போனா சாப்பாடு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான் எங்க வேலை. உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அங்க அந்த செடியில நீங்க என்ன பண்ணுவீங்க? முள்ளு வெட்டி போடணும், கறி மரம்லாம் வெட்டி போடணும், வேலி அடைக்கணும், அந்த மாதிரி வேலை. நீங்க என்ன பண்ணுங்க? வந்து தென்னை மாத்துங்கீழ உட்கார வச்சு அப்போ சோறு போடுறதுக்கு தான் உங்களை கூட்டு போகணும். ஓணும் ஏறுவீங்க ஏறுவீங்க. அப்ப கூட ஒரு காலத்துல தென்னை மரம் ஏறினாலும் நீ நான் ஏறுவோன்னு சொல்ல, அது எதுவோ கிடக்குது, அதுகிட்ட போய் சொல்லி கிடக்குற. ஏனி எடுத்துன்னு வந்து போட்டு ஏறு. கண்டிப்பா சொல்றோம்மா. தோப்புக்கு வந்தாருன்னா தான் கேட்க முடியும். அவரு வரும்போது கேட்டு சொல்றான். அப்ப கும்பலா சோறு கறி எல்லாம் கட்டி எடுத்துக்கின்னு நாங்க கும்பலா சோத்தை கொண்டு பொழுதுக்கு வீட்டுக்கு வந்துடும். ரொம்ப சந்தோஷமா வச்சா பள்ளி. இது சாப்பாடு எடுத்து முறையானோ குடிக்கையா? இது எனக்கு வயிறு ரொம்ப பெருசு. ஆமா, நான் எந்த நேரமும் சாப்பிட்டுக்கணும். ஆமா, அதுக்கு இது ஒரு வேலைக்கே பத்தாது.
அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னா வீட்டுலயே எங்க வீட்டுக்கார அம்மா எடுத்தாந்து கொடுப்பாங்க. சரி மணி ஆகி போச்சுமா. அப்புறம் வீட்டுக்கு விளையாட போகலன்னா என் பொண்டாட்டி வரைப்பா. அதைத்தான் சொல்றேன் நானு, பயந்தாதான் குடும்பம். பயப்படலன்னா என்ன பண்றது? யாரு நீங்கெல்லாம்? ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுவோம்? எல்லாத்துக்கும் என் பொண்டாட்டிக்கு நான் பயந்து தான் ஆகணும். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? பயப்பட மாட்டேன். அதுக்குதான் வேலையாட பயப்படாத அனுப்பி விட்டாந்தால. அதனால உனக்கு பயம் கிடையாது. இல்லைண்ணா, என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ராங்கு தான் எனக்கு. இதெல்லாமா பிடிப்பீங்க பசங்களா? ஐயோ